அதாவது நம்ம மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா 7 ரவுடி நான் பார்த்தேன்டா. சலாம். நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு அறிவிப்பு. நிறைய உறுப்பினர் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூடிய மட்டும் 2 மணிக்கு சொன்னீங்களா? கங்க்ராச்சுலேஷன். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை. இந்த வாய் போதும். 2 மணிக்கெல்லாம் நீங்க சீக்கிரம் முடிக்க வேண்டும். மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். 12வது பஞ்சாயத்து 16வது கவனத்தை ஏத்து அமர்கிறேன். என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பயப்படாதீங்க சார். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்துச்சு. தயவு செய்து மன்னிச்சுங்க. அது மக்களின் ஆரோக்கியம், அது சுற்றுச்சூழல். இப்போ இந்த அவை நிகழ்ச்சி எல்லாம் வந்து நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. எதுக்கியா இதெல்லாம் போய் படம் எடுத்துருக்கீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு எங்க பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா? நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்க. ஆனா நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்படும். அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அது பிறகு நீங்கள் நீக்குதலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. டெல்லியில இருந்து என் நண்பே கோவிந்த பேசுறேன். சட்டமன்றத்துக்கு பேஸ்புக்ல போட்டு விட்டாங்களா? போட்டு 10 நிமிஷத்துல 18,000 லைக் ஆகுடா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கீடா. நேற்று முன்தினம் இந்த பேரவையில பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும். அது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். வேற என்னையா மோதி பாத்த வேண்டியதான். கோர்ட்னாலும் சரிதான், இங்கிட்ட என்ன சரிதான். பாம்பை வெளியடியா பாப்போம். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் காட்டுறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஜோசிகார சொன்னதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்க. நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் சொல்லும்போது நாங்க மிசாவே பார்த்த இயக்கம், நீங்க மிசாவே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று யார் அந்த படாங்க சிரிக்கியா? பொம்பளையா அவ கார தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டே. இந்த தேர்தல்ல தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. சத்தியத்தை போய் கேன்சல் பண்ணிடுடா. கேன்சல் பண்ணிடு. ஒவ்வொரு துறையிலும் முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்துல அந்த ஃபைல் இருக்கு. ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. என்னங்க காமிங்க அப்படிதான் உங்களுக்கு இருந்தா வெளிப்படுத்துங்க. போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவியேற்கும் பொழுது எங்களுடைய என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாரு நீங்க? இந்த கட்சி தலைவரையும் பத்தி வந்து உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொன்னாங்களா? உறுதியாக சொல்றோம். நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சில இருந்தீங்க. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. நான் வச்சுக்கிறது நான் சொல்றேன், நீ கேட்றா. நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகரையும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ் மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்காரு. கோமாளி என்ன மாதிரி தைரியமா நடந்தா பரவாயில்ல. 2021ல உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? உங்களுக்கு இதெல்லாம் தோணல? இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது என்கிற சபை என்று சொல்றது கொஞ்சம் ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவது எது தவறுகளா தெரியவில்லை. பேசும்போதே தெரியாது, பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அப்ப வேணாமா? முதலமைச்சரை பற்றி நீங்க சொல்லுகிற போது ஜோசியக்காரர் கேட்டு செய்கிறேன் கேட்கிறீர்கள். இதெல்லாம் தப்பு என்ன? நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றுதான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் நீங்க ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க பதில் சொல்ல நம்ம மான் உறுப்பினர் ஆசிரியர் உட்காருங்க. என்ன எமோஷனா நீ? ஏன் எமோஷனா நீ? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்ல பாத்துருச்சு. நான் போய் சொல்லலாம். மஞ்சள் துண்டு என்னைக்குமே போய் சொல்லாது. ஜோசியக்கார அப்படின்னு சொல்ற தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட் நீக்கிருக்கீங்க. ஜோசியக்காரங்க தப்பான வார்த்தை கிடையாது. நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, நான் ஏத்தி கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். கேள்வி நேரத்தை முதலாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. கேள்வி நேரத்தை லைவாக ஒளிபரப்பு செய்தது யார்? என்னப்பா இந்த பலனில சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது யார்? உங்க சித்தப்பா இல்லை, நான் ஏதோ என் நேரம். இந்த பிரச்சனை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது? நீங்க அவை குறிப்பிட்டு நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இது வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. இது குறித்து வெளியில இருக்கக்கூடிய நீங்க என்ன உங்க தலைவர் கட்டு பண்ணீங்களா? நீங்க பிடிக்கிறீங்க, நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க
அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்க கவனத்தை கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டும். இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயப்படுறானா? தெரியுதாடா? நல்லா தெரியுது. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் ஏதோ சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன். உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். தைரியமான பேச்சு. எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச இல்ல நீங்க தேவையில்லாம நம்ம பஞ்சு டைலாக் பேசுறேன். பஞ்சு பேசலாம். ஏங்க மாண்புமே ஏங்க முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடுல காட்டுங்க. ஏங்க மாண்புமே ஏங்க கேக்குறாரு சொல்லாதீங்க. சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. என்ன சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க பதில் நீங்க போங்க முதல்ல உட்காருங்க மாண்புமே உட்காருங்கன்னு சொல்லுங்க. உட்காருங்க. என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம நாட்டுல காவேரி பிரச்சனை, ஜாதி மதம் மொழி இன்னொன்னு அவன் சண்டை போட்டு இருக்கான். அது பார்த்தா போங்கயா வேலை பாருங்க. உட்காருங்கன்னு சொல்லுங்க. உட்காருங்க. நம்மளுடைய கேமரா டீம் வந்து இந்த எதிர்க்கட்சி வரிசை வந்து தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு என்சிங்க நடுவுல ஓடி வருது. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாலே மழை கொட்டோ கொட்டி ஊர் கழிச்சு போடா. இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. மத்த கம்பெனில காட்டலாம், ஆனா எந்த கம்பெனி காட்டாது. காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டலாம்டா. எவ்வளவு டீப்பா போறாங்க. 7-8 தலைமுறையை தூண்டி எடுத்தாடா கிளிக்கிறது. தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிடிச்சு பாருங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இல்லைங்க பயப்படுவார். நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. ஆனா எங்களுக்கு தேவை கிடையாது. மறுபடியும் பஞ்ச் டைலாக். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். காட்டுன்னு வேற சொல்றேன். நாங்க பார்க்காத கேட்டா இப்ப நீங்க நீக்கிட்டீங்க. இப்ப எல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சொல்றாரு போறோம். வந்து நின்னது குத்தவாடா. இந்த தரப்பில் வந்தா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஏய் சும்மா இருடா. நான் கூட நிக்கிறேன். கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அல்ல நான் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன். இது உச்சக்கட்ட அவமானம். இதை நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். சொன்னது நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னது நீக்கிட்டீங்களா தலைவரே? அந்த பாலிசி வந்துருக்காத. அந்த பாலிசி வரலங்க. மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் கங்கராச்சுலேஷன். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை. இந்த வாய் போதும். இப்ப ரத்த வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுறேன். மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இதெல்லாம் ஓவர் நக்கல். எங்களுக்கு பேச தெரியும். யார் அந்த படான் சிரிக்கியா? பொம்பளையாவா? அவ கார தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டே. இப்ப தமிழ்நாட்டுல யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? மாண்புமிகு சங்கி அமைச்சர் மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றேன்? ஜோக் வேணாம். நீங்க லைவா பாத்தீங்க, இந்த வீடியோ எடுக்கிறவரு பார்த்தாரு. இப்போ என்ன நடந்துச்சு? எவ்வளவுதான் நானும் சமாளிப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனை தான் வரும். எனக்கும் வெறுத்து போச்சு. இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல. பேச விடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. அதோ எல்லாரும் உட்காரு. 7 ரவுடி நான் பார்த்தேன்டா. சலாம். உட்காருங்க. ஐயோ பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். முதல்ல கண்ணி வெடியில காலை வச்சதே அவன்தான். யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. நாங்க எங்களுக்கு கார் தேவையில்லை. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. வேண்டாம். ஏன்னா எல்லாரும் குடிக்க நீங்க வாங்குங்க. வேண்டாம் சொல்லல. போயா. என்ன இந்த மட்டும் குடிக்க மாட்டீங்க? ஈகோ. அது ஈகோ பிடிச்ச கதையா? வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க. யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி Following mine. I am real rich feeling. You are poor feeling. Oh my God. வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா? இப்ப நீ என்ன பண்ண போற? சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார்லன்னு சொல்லலாம், வீடுலன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். புரிஞ்சு போ. ஓகே, எனக்கு புரிஞ்சு போ. ஓகே. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு ஏற்கனவே காருக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. இதுதான் நிலைப்பாடு. இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இது ஒரு உரிமையா பண்ணிருக்காரு தவிர இதுல Why don't scientists trust atoms? Because they make up trust everything. காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை. மக்களை பார்க்க போறோம். ஏன்னா நாடு கெட்டு போச்சு. இந்தியாவுல எங்க பார்த்தாலும் ஊழல் பெருகி போச்சு. தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறார்ல.
அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு பூமர் பூமர் அங்கிள் எஸ் கமான் அங்கிள் பூமர் அங்கிள் எப்படி அங்கிள் பூமர் எப்படி பூமர் பூம் பூம் பூமர் பூம் பூம் பூமர் அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? மாண்பு உறுப்பினர் சேகர் பாபு அவர்கள் இறைவனுக்கு வந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு என் உரையை நான் துவக்குகிறேன். குனிந்த தலைப்பு கூறாட பாரு. சரித்திர புகழ்பெற்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் பிறந்தது திண்டுக்கல். சொன்னதெல்லாம் விட்டுவேன். இப்போ பண்ணி அது என்னது? இந்த சிறிய நகைச்சுவைக்கு உன்னை பெருசா பழக்கலாம் என்றாலும் மன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பூட்டு போடாத சமத்துவமிக்க ஒரு தலைவரை வணங்குகின்றேன். அதனாலதான் நான் ஜோக்கெல்லாம் சொல்றதே கிடையாது. இந்த சபையில் பல நேரங்களில் காணோம் காணோம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டோம். நான் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவனை எங்கே காண்கிறீர்கள் என்றால் தூணிலும் இருப்பார், குறும்பிலும் இருப்பார். அவரை வந்து திருப்பி பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? அது அந்த டிஜே அந்த பாட்டு போடுறப்ப உள்ள நடந்து வருவார்ல. ஆமா. எங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பயன்பட்டார்களோ அங்கெல்லாம் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை காணலாம் 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 என்று பதிவு செய்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குடும்பக்காரங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தமிழ் தெரியாது. இதே சட்டமன்றத்தில் 1962 முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது திடீரென மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எல்லாரும் அவரை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி வச்சு உதவுறாங்க. ஒரு விஷயத்தை சொல்றாரு, புதியதாக இந்த அவையில் இருப்பதன் காரணமாகவும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்க காரணத்தினாலும் அளவுக்கு மீறி நான் கண் விடுத்து தேவைக்கு மேலே கருத்துக்களை எல்லாம் திரட்டிய போறோம்ல. டேய் இன்னும் போறோம்னு சொல்லி காரணத்தினாலும் இந்த இடத்தில் நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு அண்ணாவின் தம்பிகள் எப்படி சட்டமன்றத்தில் இருந்தார்களோ இன்றைக்கு நமது அண்ணனின் தம்பிகள் அதே போலதான் சட்டமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமான கருத்துக்களை கேட்டு படித்துன்னு சொன்னீங்க. இப்ப அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதால் யாரும் மயக்கம் வராமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா முருகன் சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகனை பார்த்து பாடியதாக. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல உள்ள அர்த்தம் இருக்கா? 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான் யார சூரன் சொல்றேன் அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். கொஞ்ச நஞ்ச இருந்த மரத்தை இவன் வாங்கிட்டான். தம்பி இது வேண்டாம். இதுல ஒண்ணு தப்பில உட்காருங்க, இதுல ஒண்ணு தப்பில உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க, தப்பில உட்காருங்க. அப்படி சொல்லு மாறேன் டாடி அடிமா நீ அடிமா. அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார். இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை உனக்கு வெக்கமே இல்லையா? போறதானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன். இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துக்கியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு யாருமே கிடைக்கலையா? எங்களுக்கு வரலாறு தெரியாது, நாங்கள் அரசியலை கத்துக்கிட்டீங்க, பால்வாடி பாப்பா படம் பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தவங்க என்று எங்களை எப்படிடா நீ என்ன அடிக்கல ஒதிக்கல உச்சர மாத்திரம் உறுதி எடுத்துச்சு பார்த்து ஏளனமாக பேசி எள்ளி நகையாடி எதிர்க்கட்சியை சார்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இனி நீங்கள் படிக்க வேண்டிய வரலாறு இதோ உங்கள் முன்னால். அவர் பெயர் தான் தளபதி. காஃபி வித்தவன மாதிரி பேசுவானுன்னு பார்த்தா கழிவு ஊத்துறானுங்களே. மக்களுக்காக நின்று மக்கள் மனதை வென்று மக்களாட்சி அமைத்த மக்களின் தலைவர் எங்கள் தளபதி. அள்ளி குவிக்கும் ஆசையோடு அரசியலுக்கு வந்தவர்கள் மத்தியில் அள்ளி கொடுக்க மக்களின் அன்பால் ஆட்சிக்கு வந்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி. ஆம், இவர் பெயரே ஒரு வரலாறு. இதே திருப்பி சொல்லுற வேதா சொல்லியா திரும்ப அதே சொல்லுவான் பாரு. தர்மத்தாயின் தவ புதல்வன், தாய் குளங்களின் தங்க மகன், ஏழை எளியோரின் துயர் துடைக்க வந்த எங்கள் வீட்டு பிள்ளை. எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறது தெரியாம தான்டா பேசிட்டு இருக்கீங்க. மேட்டர் வர மாட்டீங்களா? ஓ மேட்டர். மன்மு பேரத்தலைவர் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் எதிர்க்கட்சிகளை பண்ண வந்து சாமி அமைச்சன் சொன்னா கூட குளிங்கி சிரிச்சான்றதை ஈவினிங் போய் டிவில தான் பார்த்தோம். அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையை உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். அப்ப காலேஜ்ல நூற்கண்டி வியாபாரம் தான் ஓடி எவனும் படிக்கல. இதுல தான்